டிவிக்கை பற்றி உங்களோட கருத்து என்ன? அமைச்சர்லாம் போய் இணைச்சிருக்கிறாரு. பெரிய புடிங்க ஆகிட்டாங்களா, பெரிய கட்சி ஆயிடுச்சுங்க. நீ அவங்க தான் கொங்கு மண்டலத்தில் வந்து நாங்கள் வலுவிலேருந்து தான் சொல்லி போட்டு செந்தில் பாலாஜி அங்கே போட்டு தள்ளினாரு, நாங்கள் வந்து இப்போது வலுவாகிட்டோம் அப்படிங்காக நினச்சிக்கிறாங்க. இது மாவீர நாள் அன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கடுப்பாகுது. ஏன் அப்படின்னா விடுதலை போராட்டம் உயிரை கொடுத்து அதன்மே போராடினாங்க, அதுக்கு ஆதரவு கூட எதுவும் கொடுக்கல, நிதி ஆதாரம் எதுவும் பண்ணல. 2009, 8, 9 காலகட்டங்களில் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச பேருக்கு வந்து போராட்டத்துக்கு வந்து 500 ரூபா கொடுத்த நோட்டு சொன்னீங்களா? ஆமாம், 500 கொடுத்தாரு. 500 ரூபா கொடுத்தாரு. கொடுக்கலாம் சொல்லாதீங்க. எத்தனை கோடி நினைச்சு யோசிச்சு பாரு, எத்தனை கோடிகள் சம்பாதிக்கிறாரு. கெரியரோட உச்சத்திலிருந்து சம்பாதிச்சுக்கிறாரு. அவ்வளோ இருந்து விடுதலை புலிகளுக்காக செஞ்சது என்ன, தமிழீழத்துக்காக செஞ்சது என்ன? ஒரு ஈர வெங்காயம் ஒன்றும் கிடையாது. கடுப்பாகுது. இன்னைக்கு மாவீர நாளுக்கு ஒரு இரங்கல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதாவது என்ன இது? எதுக்கு நீ தமிழ் ஈழம் தமிழ்நாடு தமிழக வெற்றிக்காலம் எதுக்கு வச்சுக்கிறேன்? நாமக்கல்ல கூட போட்டோ கொண்டு வந்தாங்க, தலைவர் போட்டோ கொண்டு வந்தாங்க. அதாவது 2008-9 நடிகர் விஜய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் நடிகர் விஜய் ஈழத்தமிழர்களை பத்தி ஏதாச்சும் படத்தில் நடிச்சிருக்கிறாரா? ஒரு இதுவும் கிடையாது. சூர்யா நடிச்சிருக்கிறாரு, அஜித், நிறைய பேர் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. விஜய் ஒரு படத்தில் 2008க்கு அப்புறம் ஒரு படத்தில் கூட ஈழத்தமிழுக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட கொடுத்தது கிடையாது. ஏதோ நன்கொடை ஒரு 500 ரூபா கொடுத்தாரு, அது ஞாபகம் இருக்குது. இதை கடைசியாக ஈழத்தமிழுக்கு சப்போர்ட்டாக பேசுனது நாமக்கல் பொதுக்கூட்டத்தில். அது நாமக்கல் பொதுக்கூட்டத்தில் ஈழத்தமிழ் சொந்தங்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஊருட்டு கரூருட்டு போனவர் தான் இப்போ தான் அமைச்சர் இணைஞ்ச காட்டி வெளியே வந்திருக்கிறாரு. எவனா வந்து பேட்டி கொடுக்குறான், கட்சியோட தலைவர் இன்னும் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கல. பேட்டி கொடுப்பாரு நினைக்கிற மக்களுக்காக. பெரிய பெரிய ஆளுங்க, அவர் வந்து பேட்டி கொடுத்தா ஒரு பிம்பம். அவர் என்ன எவனவனா புதுசா வரவெல்லாம் வந்து சரி